நாளும் கோளும் என்ன செய்யும் நான் முருகன் இருக்கையில் குரு சுக்கிரன் ஜோதிடர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரேஷ்ட குருமுறை என்றும் முருக பெருமான் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரி சென்றர்களே, எத்தனை பேருக்கு நம்முடைய தமிழ் கடவுளான முருகபெருமானை பிடிக்கும்? கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரும். கமெண்ட்ல முருகான்னு கொடுங்க. வரக்கூடிய இப்ப பார்க்கக்கூடிய பயிற்சி ஆடி மாத பலன் எப்படி? ஆடி மாதம் 12 ராசிக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கிறார்? இந்த மாசத்துல ஒரே ஒரு யோகம் மட்டும்தாங்க, சிவராஜ யோகம். முழுக்க முழுக்க ஆடி மாசத்துல இருக்குது. சூரியனும் குருவும் சேர்ந்து சிவராஜ யோகத்துல இந்த ஆடி மாசம் பறக்குதுங்க. இது மிகப்பெரிய ஒரு ஜாதகத்துல, யாரோட ஜாதகத்துல சூரியன் குரு நல்லா இருக்கு, அவங்க எல்லாம் பெரிய லெவலுக்கு ஒரு தலைமை பொறுப்பு போகணும். அப்படிப்பட்ட யோகம் தான் இந்த மாசத்துல. அது 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்குது? உங்க சுய ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு செக் பண்ணிக்கங்க. திசா புத்தியை பார்த்துட்டு எடுத்தா பலன் துல்லியமா வரும். அது மட்டும் இல்லைங்க, இந்த மாசத்துல முக்கியமான விசேஷம் ஏற்படுதான் ஆடி அமாவாசை. எப்படி? இறந்த முன்னோர்கள் நம்ம வீட்டை தேடி வருவாங்க. எல்லாருமே ஆடி அமாவாசையை மெயினா மிக சிறப்பாக கொடுங்க. எல்லா இறந்த முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறதா ரொம்ப விசேஷம். எப்ப தெரியுமா வருது ஆடி அமாவாசை? ஆடி மாசம் 27ஆம் தேதி மகாலய அமாவாசைங்கிறது ஆடி அமாவாசை. இதான் இந்த மாசத்தோட விசேஷம். இதை விட பயங்கரமான விசேஷம் இந்த மாசத்துல மெயினா பெண் பரிவார தெய்வத்துக்கு சூப்பரா இருக்கும். எல்லா அம்மன் கோயிலையும் பாருங்க, ஆடி பூர திருவிழா ஆடி மாசம் 29ஆம் தேதி எல்லா அம்மன் கோயிலும் விசேஷமா இருக்கும். இதுதான் இந்த மாசத்துடைய விசேஷம். மற்றபடி எல்லாத்துக்குமே இந்த ஆடி மாசம் சிவராஜ யோகம். இது அன்பார்ந்த மேசராசி என்பர்களே, பொதுவாக மேசராசி கால சக்கரத்தின் 1வது ராசி தான் மேசராசி. எப்படி? கால புருஷனுடைய 1வது ராசி மேசராசி. இதுலயுமே பாருங்க, ஒரு தைரியமான குணம் உங்கள்கிட்ட நிறைய பார்க்கலாம். எப்படி? பயங்கரமான ஒரு தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், திறமையான குணம் மேசராசியை பொறுத்தவரை இருக்கும். விடாம ஒரு விஷயத்த முடிவு பண்ணக்கூடிய குணம் மேசராசி நிறைய உண்டுங்க. ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மேசராசிக்காரங்க. அப்படிப்பட்ட மேசராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஆடி மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போகுது? கடைசி மட்டும் நீங்க வீடியோ பார்க்கணும். இந்த ஆடி மாசத்துல ஒரு சில யோகங்கள் நல்லா பாருங்க. சிவராஜ யோகம்னு ஒரு யோகம் இருக்கு. கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. உங்களுடைய ஜாதகத்துல திசா புத்திய பார்த்துக்கிட்டு இந்த ஆடி மாசம் பலனை பாருங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த மாதத்துல இந்த திசையை விட புத்தி மாறும். திசையை நடக்கும், ஆனா புத்திகள் மாறி மாறி உங்களுக்கு இந்த புத்தி இந்த திசையில இந்த புத்தி வருதுங்க, குரு திசையில புதன் புத்தி வருது, செவ்வாய் புத்தி வருது, இதை சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு என்ன புத்தி மாறுது மட்டும் ஜாதகத்தை எடுத்து பார்த்துங்க. ஏன்னா நீங்க தசா புத்தியை பார்த்துக்கிட்டு பலன் எடுத்தா கரெக்டான ஒரு துல்லியமான பதிவு இந்த பதிவுல கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். இதை நான் ஏன் சொல்றேன் தெரியுமா? உங்க ஜாதகத்துல லக்னம் என்பதாங்க உயிர். நீங்க பிறந்த நேரம் தான் உயிர். இப்ப சொல்லக்கூடிய பலன் வந்து உடல். எப்படி? இந்த கோச்சார கிரகங்கிறது தினசரி சுத்தி வரக்கூடிய கிரகத்தை உடலுங்கிறாங்க. அப்ப உயிருங்கிறது நீங்க பிறக்கும் பொழுது எழுதப்பட்டது. பிறக்கும் போது ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு கர்மாவுல, யாரா இருந்தாலும் நீங்க நினைக்கிறீங்க நமக்கு மட்டும்தான் கர்மானும், எல்லாத்துக்குமே ஒரு கர்மா உண்டு. அந்த நேரம் திசை புத்தி வரும்போது நான் சொன்ன பார்த்தீங்கன்னா, திசா புத்தினா ஒண்ணுக்கு இல்லை, அந்த நேர காலத்தான் திசை புத்திங்கிறாங்க. உனக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சுப்பா, நீ இதுல போப்பா, இந்த விஷயத்த பண்ணுப்பா, பண்ணாதப்பா, ஏதாவது சொல்லுவாங்க. ஒரு ஜாதகத்தை வச்சு திசா புத்தியை வச்சு கரெக்டா துல்லியமா அடிக்க முடியும். அதனாலதான் நம்ம எல்லா வீடியோலும் சொல்றோம், ஒரு பொது பலனா பாருங்க, தசா புத்தியை பார்த்துட்டு மூவ் பண்ணுங்க. கண்டிப்பா நல்ல ஒரு வெற்றி உங்க பக்கம் தேடி வரும். இப்ப கிரகம் இப்ப பார்ப்போமா? உங்க ராசில இருந்து 2ஆம் இடத்துல உங்க ராசி அதிபர் செவ்வாய் பவன் சூப்பரா பர்ஃபெக்டா கேந்திர யோகத்தை உட்காந்துருக்காரு. அடுத்த 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்துல புதன் பகவான். அடுத்த பாருங்க 4ஆம் இடத்துல சூரியனும் குருவும் சேர்ந்து ஒரே இடத்துல. எப்படி? 4ஆம் இடத்துல அவரும் கேந்திர யோகத்தை சூரியன் குரு சேர்ந்திருக்காங்க. 5ஆம் இடத்துல கேது பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்திருக்காங்க. 11ஆம் இடத்துல லாபத்துல ராகு பகவான். 12ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சனி பகவான். உங்களுக்கு விரைய சனி, 7.5 சனியில விரைய சனி போய்கிட்டு இருக்கு சொல்லுவாங்க. இந்த ஆடி மாசத்துல பாருங்க, பொதுவா இந்த 2 கிரக பயிற்சி, மொத்தம் 3 பயிற்சி வருது. முதல் பயிற்சி பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் 17ஆம் தேதிக்கு அப்புறம் மிதுன ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு வெற்றிக்கு போறார். எப்படி? சுயசாரம் வாங்கி போறார். நல்லா தெரிஞ்சுக்கும். எப்ப? மிதுன ராசி 17 ஆடி மாசம் 17. தமிழ் தேதியை மட்டும் தான் இருக்கும், ஆங்கில தேதிக்கு நீங்க போவே கூடாது. தமிழ் மாசம் ஆடி மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் 3ஆம் இடத்துக்கு வெற்றிக்கு புதனோட சேர்ந்து இந்த செவ்வாய் இணைகிறார். அடுத்து 21ஆம் தேதிக்கு அப்புறம் புதன் பகவான் 4ஆம் இடத்துக்கு கடகராசிக்கு வர்றார். அடுத்து பாத்தீங்கன்னா நேராக 16ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிர பகவான் வந்து 6ஆம் இடத்துக்கு, இங்க 6ஆம் இடத்துக்கு கன்னி ராசியில வந்து நீசமாகிற. இதான் கிரகத்துடைய அமைப்பு.
இப்ப பாருங்க, பொதுவா அந்த ராசியை வச்சு நம்ம சொல்றோம்ல, இப்ப மேச ராசி, உங்க ராசி அதிபதி எங்க இருக்காரோ அதான் உங்களுடைய சிந்தனையா இருக்குன்னு சொல்றாங்க. எப்படி உங்களுடைய சிந்தனை, இப்ப அது எங்க இருக்காரு? சுக்கிர பகவானோட வீட்டுல 2ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்காரு. அப்போ உங்களுடைய சிந்தனை எல்லாம் என்ன எப்படி இருக்கும்? ரெண்டுங்கிறது வருமானம், குடும்பம், குடும்பம், ஃபேமிலி, ஃபேமிலி, இதை பத்தி தான் சிந்தனை வரும். அந்த ராசியுடைய குணத்தை அப்படியே செவ்வாய் அப்படியே கொடுப்பார். நிறைய ஆசையை தூண்ட வைப்பார். எப்படி? நிறைய ஆசை மனசுக்குள்ள ஓடும். இப்போ ஒரு விஷயம் முடிவு பண்ணா அதுல இருந்து பின்வாங்காம ஒரே நிச்சயத்துல உங்களுடைய மைண்ட் எல்லாம் போய் நிற்கும். சரி, இதை பண்ணலாம், அதை பண்ணலாங்கிற சிந்தனையை பயங்கரமா திடப்படுத்துவார். கலைஞரை ரசிக்க வைப்பார். குடும்ப வருமானம், இன்கம், தொழில், உத்தியோகம், இதை பத்தியே நிறைய சிந்தனை உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். எத்தனை பேர் மேச ராசியில கேட்டு பாருங்க. இப்ப இந்த ஆசையை தூண்டிக்கிட்டு தான் இருப்பார். ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்க ராசியில செவ்வாய் இருந்தார். எப்படி உங்க ராசியில இருந்த இதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணார் நான் சொல்லிடுறேன். செவ்வாய் நிற்கும் போது அவர் நிற்கக்கூடிய நட்சத்திரம் பாருங்க, சூரிய பகவானோட சேர்ந்து நின்னார். எப்படி? கார்த்திகையில் நின்னாரு. எங்கேயோ உங்க ராசியில இதுக்கு முன்னாடி நின்று இருப்பாரு. எப்படியும் ஒரு மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 20-25 நாள் முன்னாடி பாத்தீங்கன்னா அவர் முன்னாடி நின்னாரு. சூரிய நட்சத்திரம் நிற்கும் போது சூரியன் பாருங்க, சூரியன் புதனும் சேர்ந்து உங்களுக்கு ஆணி மாசம் 3ஆம் இடத்துல இருந்துச்சு. எது? கடன், பகை, எதிரி, வம்பு, வழக்கு, வேலை, தொழில், உத்தியோக கிரகத்தோட சேர்ந்து இருந்துச்சு. அப்ப யாருடைய ஜாதகத்துல, இந்த பாயிண்ட் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும், யாருடைய ஜாதகத்துல தசாபதி சரியில்லையே அவங்க எல்லாத்துக்குமே ஒரு சிறு சிறு பயணத்தை, சிறு சிறு அலைச்சலை, சிறு சிறு மனக்குழப்பம் உங்க லைஃப்ல இருந்திருக்கும். உங்கள்ட்ட ஒரு கரெக்டா ஒரு முடிவு பண்ணாம ஒரு விஷயத்தை இறங்க முடியாம ஒரு தடுமாற்றத்துக்கு, ஒரு மனக்குழப்பத்துக்கு நீங்க போய்ப்பீங்க. படிப்பா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், உத்தியோகமா இருக்கட்டும், கரெக்டான சிந்தனையில எல்லாம் உங்களால இறங்க முடிஞ்சிருக்க முடியாது. நான் ஓப்பனா சொல்றேன். வருமானம் கண்டிப்பாக, பொருளாதார வருமான பிரச்சனை நிறைய பேருக்கு இருந்திருக்கும். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏதாச்சும் எதிரியோ, பிரச்சனையோ, கலகத்தையோ, ஒரு அவமானத்தையோ நீ கண்டிப்பா சந்திச்சிருப்பீங்க. இல்ல அதிகாரிகிட்ட ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை பார்த்திருப்பீங்க. மேல் அதிகாரி, இல்லைன்னா உங்க வீடு, இடம், பூமி, அம்மாவுடைய சொத்து, இடம், பூமி சார்ந்த சில ஒரு பிரச்சனை, இல்ல வேலை இடமாற்றங்கள், வேலையை நான் விட்டுட்டு மாறிட்டேன், 1 மாசம் 2 மாசம் நான் வீட்டுல தான் இருக்கேன், நிறைய சொல்லியிருப்பீங்க. இல்ல வேலை பார்க்க அதிகாரிட்ட பிரச்சனை வந்திருக்கும், கடன் வந்திருக்கும், வழக்கு வந்திருக்கும், பிரச்சனை வந்திருக்கும், தோல், ஸ்கின்னு, வயிறு சார்ந்த பிரச்சனை நிறைய இருந்திருக்கும். இதை நான் ஏன் சொல்றேன்னா, இதுக்கு முன்னாடி இந்த 1 மாசத்துக்கு முன்னாடி செவ்வாய் பவன் அங்க இருக்கும்போது அவர் நின்ன நட்சத்திரத்துக்கு இது மாதிரி ஒரு தீய பலனை யார் ஜாத தசாபத்திலேயே கொடுத்திருப்பார். படிப்புகளில நல்ல இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்காது. எட்ட குணம் இருக்கும், இதை செய்யவோமா வேணாமா ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க. கடன் வந்திருக்கும், பகை வந்திருக்கும், வழக்கு வந்திருக்கும், வெளிநாட்டை வெளியூர்ல வேலை பார்க்கலாம், தடங்கள் வந்திருக்கும், தொழில் ரீதியா ஒரு தடங்களை பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே ஒரு தடங்களை கொடுத்துருவார். மெயினா திருமணத்துல கணவன் மனைக்குள்ள ஒரு மன வருத்தங்கள் நிறைய இருந்திருக்கும். ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இதை நான் இது ஏன் நம்ம சொல்றோம்னா, குரு சுக்கிரன் ஜோதிடத்தில் நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது யாருன்னா மேச ராசிக்காரங்க. எப்படி? ஒரு ஜாதகம் கொடுத்தா அவங்க நண்பர்கள் சைட்ல இருந்து நிறைய ஜாதகம் கொடுத்தாங்க. அவங்கள்ட்ட கேட்டா எனக்கு எங்களுடைய ஃப்ரெண்டு கூட நம்பர் கொடுத்தாங்க, உங்கள்ட்ட ஜாதகம் பார்த்தாங்களாம். ஏன்னா இப்படிதான் எனக்கு நிறைய ஜாதகம் வந்துகிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம ஃபேமிலி ஒருத்தர் கொடுத்தா ஃபேமிலி ஜாதகமே எனக்கு டோட்டலா கம்பேர் பண்ணி எல்லாமே கொடுத்துருக்கேன். அனைவருக்குமே முருகர் சார்பாக ஒரு மனமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் திரும்பவும் சொல்றேன், குரு சுக்கிரன் ஜோதிட டிவியை ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்ப நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் முருகபெருமான் அருள் முழுக்க கிடைக்கும். ஏன்னா எல்லாருமே கர்மால பண்றோம். அந்த கர்மா எப்படி எதிர்கொண்டு இப்ப ஜெயிக்கலாம் நல்லா பாருங்க. ஏன்னா இப்ப குரு உச்சமா இருக்காரு. நம்ம எந்த பரிகாரம் பண்ணாலும் சரி, நல்லா தெரிஞ்சுக்கணும், எந்த பரிகாரம் பண்ணாலும் உடனே இப்ப அதுக்கான ரிசல்ட்டை கொடுக்கும். நான் சொன்ன சிவராஜ யோகம், உங்களுக்கு சூரியன் குரு சேர்ந்து இருக்கும்போது சிவராஜ யோகத்தை உங்களுக்கு பயங்கரமா பலப்படுத்தி கொடுக்குறாரு. இது சரியாந்திர டைம் பார்த்துங்க, நல்ல ஒரு மாற்றம், சரியாந்திர ஒரு யோகமா இருக்கு இந்த நேரத்துல. அது இல்லாம உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ராசி அதிபதி வச்சு நான் கண்டுபிடிச்சலாம், இது நீங்க இப்படிதான் போவீங்க. உங்களுக்கு பாருங்க, அவங்க ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் வருமானத்துல 2ஆம் இடத்துல போய் சூப்பரா உட்காந்துருக்காரு. நீங்க கவலையப்படாதீங்க. பொருளாதார வருமானம் ஆடி மாசத்துல உங்களுக்கு எந்த ஒரு குறை இல்லாம சூப்பரா இருக்கும். கடனை அடைப்பீங்க. எப்படி? கடன் அடைப்பீங்க. எத்தனாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு கடன் சுமை குறையும், அதையும் நான் சொல்லிடுறேன். கரெக்டா பாருங்க, டேட்டு போட்டு சொல்லணும். 17ஆம் தேதிக்கு அப்புறம் ஆடி 17. எப்படி? ஆடி 17 அப்படி வரும்போது கண்டிப்பா உங்களுக்கு கடன் சுமை குறையறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அது என்ன காரணம் தெரியுமா? நல்லா பாருங்க, மிருகசீரிடம் நல்லா பாருங்க, மிருகசீரிடம் சுயசாரம் வாங்கி இந்த செவ்வாய் போய் யாரோட இணைகிறாருன்னா கரெக்டா புதனோட சேர்ந்து இணைகிறார். எப்படி? உங்களுக்கு முயற்சி கடனுக்குள்ள அதிபரோட சேர்ந்து இணைஞ்சு அந்த புதன் பாருங்க, நான் சொன்ன மாதிரி குருவுடைய நட்சத்திரத்துல புனர்பூச நட்சத்திரத்துல அதுவும் போறார். எப்படி? உங்களுக்கு பாக்கியாதிபதி சாரத்துல அந்த புதன் போறதுனால இங்க பணக்காரன் கிரகத்துடைய சாரத்துல போறதுனால இங்க கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை எல்லாமே சரியாங்கிற வார்த்தையை நம்ம சொல்ல முடியும். உங்க நண்பராக இருக்கட்டும், கூட்டாளியா இருக்கட்டும், நிறைய பிரச்சனை பார்த்திருப்பீங்க.
இதெல்லாம் ஒரு முடிவு வரும். திருமண வாழ்க்கையில நிறைய பேர் தடங்கள் பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில எந்த ஒரு தடங்களை கொடுக்க மாட்டார். காதல் திருமணத்தை பேசி வச்சு ஆவணி மாசம் நிறைய பேர் கல்யாணம் முடியும் பாரு. ஆடி முடிஞ்சு ஆவணி பிறக்கும் போது கல்யாண யோகங்கள் இருக்குது. ஏன்னா இந்த மாசம் நம்ம எந்த சுபகாரியமும் நம்ம பண்ண மாட்டோம். ஆடி மாசம் முடிவு பண்ணி வச்சிருப்பாங்க, நம்ம ஆவணியில பேசிக்கிட்டு நம்ம கல்யாணம் பண்ணலாங்கிற முடிவுக்கு வந்துருக்கீங்க. அதே மாதிரி திருமணத்துல கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். திருமணத்தை பத்தி நீங்க கவலையே படாதீங்க. திருமண வாழ்க்கையில எந்த ஒரு தடங்களையும் நீங்க சந்திக்க மாட்டீங்க. எப்பன்னா கரெக்டா ஆடி மாசம் 17ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க மேல எந்த ஒரு வழக்கு இருந்தாலும் சரி அந்த வழக்கை எடுத்து நடத்தி பாருங்க. அந்த வழக்குல நீங்க கேஸ்ல ஜெயிக்கக்கூடிய யோகம் இருக்கு. ஏன்னா 4ஆம் இடத்துல சூரியனும் குரு, வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், சொத்து ஸ்தானத்துல சூரியன் குரு பஞ்சமாதி அதிபதி சேர்ந்து அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரம் எடுத்து பார்த்தேன். ஆயிலிய நட்சத்திரம் எப்ப போறாருன்னா புதனுடைய நட்சத்திரத்துல ஆடி மாசம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் புதனுடைய நட்சத்திரம் போறதுனால உங்க வீட்லயோ இடத்துலயோ பூமியிலேயோ சொத்துல வழக்குல ஒரு கேஸ் நடந்தா அந்த கேஸை முடிச்சு உங்க பக்கம் தீர்ப்பு எழுதக்கூடிய நேரம் தேடி வரும். எத்தனை பேருக்கு தலைமை பொறுப்புக்கு போகணும் வேலை உத்தியோகத்துல அந்த ஆடி மாசத்துல? நீங்க மூவ் பண்ணி போங்க. நீங்க தலைமை பொறுப்பு போலாம். நீங்க திருப்பி கேளுங்க. இதை நான் ஏன் காரணத்தை சொல்றேன்னா உங்க ராசி அதிபதியானவர் 17ஆம் தேதிக்கு அப்புறம் ஆடி 17க்கு அப்புறம் போய் புதனோட சேர்ந்து வேலைக்கார அதிபதி அந்த அதிபதியோட சேர்ந்து நிக்கிறதுனால, அதுவும் சுயசாரம் நிக்கிறதுனால வெளிநாட்டுக்கு அது அதிபதியான உங்களுக்கு 8ஆம் வீடு தான் விருச்சக ராசி. அந்த ராசிக்கும் உங்க அதிபதி செவ்வாய் வர்றதுனால இப்ப வெளிநாடு வெளியுள்ள வேலை பார்க்கலாம் ஒரு ப்ரொமோஷனோ ஒரு தலைமை பொறுப்போ போகக்கூடிய அமைப்பை சூப்பரா அந்த கிரகம் அலமிச்சு கொடுக்குது ஆடி மாசத்துல. நான் உங்களுக்கு ஆதாரத்தோட சொல்றேன். எல்லாமே ஆதாரத்தோட தான் இந்த வீடியோ பதிவு பண்றேன். ஏன் கடன் சுமை குறையும், ஏன் வேலை கிடைக்கும், ஏன் வழக்கு பிரச்சனை சரியாகும், இது எல்லாமே உங்க ஜாதகத்துல தசாபத்தி நல்லா தான் இங்க நடக்கும். இல்லைன்னா இங்க வாய்ப்பே கிடையாது. எல்லாருமே ஆடி மாசம் உங்க ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணுங்க. ஏன்னா அடுத்த மாசம் என்ன பண்ணுங்கிற பிளானுக்கு நீங்க போயிருவீங்க. அதனால சொல்றேன். எல்லாருமே ஆடி மாசம் ஜாதகம் பார்க்காத ஆளே இருக்க மாட்டீங்க. ஏன்னா இது முழுக்க முழுக்க அம்பாளுக்கு உகந்த நாள். எப்படி பெண் தெய்வத்துக்கு உகந்த நாள். கடன் இருக்காது, பகை இருக்காது, எதிரி இருக்காது, வழக்கு இருக்காது, எல்லாம் ஒரு மாற்றம் இருக்கும். வருமானத்து எந்த ஒரு குறைபாடு இருக்காது. வீடு வாங்கலாம், இடம் வாங்கலாம், வண்டி வாங்கலாம், சொத்து வாங்கலாம். இதுக்கான பிளானை போட்டு வைங்க. ஆவணி மாசம் ஆட்டோமேட்டிக்கா உங்களை தேடி எல்லாமே வரும். குழந்தை பாக்கியம் ஆவணி மாசத்துக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் கிடைக்கும்னு சொல்லிடுங்க. ஆவணி மாசம் கரெக்டா குழந்தை பாக்கியம் எல்லாத்துக்கும் கிடைக்க போகுது. ஆடி முடிச்சு ஆவணி பிறந்த உடனே குழந்தை பாக்கியம் நிறைய ஒரு மாற்றத்தை கொடுப்பார். வெளிநாடு வெளியூர்ல அந்த விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை பிரச்சனை எல்லாமே சரி கொடுப்பார். லாப வருமானம் எந்த குறை இருக்காது. இப்ப எடுங்க லாட்டரி டிக்கெட். ஆடி மாசத்துல எடுத்து பாருங்க, அடிக்கும் பாருங்க, சரியாந்திர யோகம். நான் ஏன் காரணம் இல்லாம சொல்றேன். என்ன காரணம் பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்த சுக்கிரபவன் எங்கேயாவது நேரம் 11ஆம் இடத்த லாபஸ்தானத்தை பாக்குறாரு. கேது சுயசாரம், ராகும் பாத்தீங்கன்னா செவ்வாய் உங்களுடைய அதிபதி சாரத்துல போறதுனால இங்க லாட்டரி யோகத்தை சூப்பரா அமைச்சு கொடுக்க போறாரு. அப்ப ஜாதகத்துல தசாபதியை மூவ் பண்ணிட்டு கண்டிப்பா லாட்டரி யோகத்தை அடிக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்கள் அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலை எழுதுனா எக்ஸாம் எழுதலாம். கண்டிப்பா ரிசல்ட் அந்த ஆடி மாசத்துக்குள்ள கண்டிப்பா குடும்பத்துல அம்மாவுடைய வேலையோ இல்லை அவங்க அப்பாவுடைய வேலையோ ஆகமத்துல குடும்பத்துல ஒரு அரசாங்க சம்பளம் வரும். இது நோட் பண்ணியே வச்சுக்கோங்க. நல்ல ஒரு மாற்றம் இருக்கு. மேசராசியை பொறுத்தவரை மருத்துவ படிச்சாலும் சரி, ஐடிஎஸ் சம்மந்தப்பட்ட படிச்சாலும் சரி, இல்லை எலக்ட்ரிக்கல் சார்ந்த விஷயம் படித்தாலும் சரி, இல்லை யூனிஃபார்ம் போட்டக்கூடிய வேலையை படித்தாலும் சரி, இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை படித்தாலும் சரி, நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலை படித்தாலும் சரி, எந்த ஒரு படிப்புலையும் பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாரு. ஏன்னா அந்த அளவுக்கு கிரக அமைப்பு சூப்பரா இருக்கு. நீங்க ஜாதகத்தை மட்டும் பாருங்க, வேற எதையும் பார்க்க வேணாம். சில பேர் கேட்குறீங்களா மேசராசியை பிறந்தவங்க, எனக்கு திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதி கொடுக்கணும். நம்ம அந்த ப்ராசஸ் பண்ணிட்டோம். எல்லாருமே இங்க வாக்கியப்படி தான் ஜாதகம் எழுதி வச்சிருப்பீங்க. இப்ப குரு உச்சத்துல இருக்காரு. அனைவருமே திருக்கணிதப்படி எழுதி வச்சுக்கோங்க. உடைய குழந்தை ஜாதகம் பார்த்துருப்பீங்க. ராசி மாறும், நட்சத்திரம் மாறும், லக்கணம் ஒரு சில பேருக்கு மாறும் பார்த்துருப்பீங்க. சில பேர் ஜாதகத்தை மாத்தி எழுதுனாலும் தலையெழுத்தே நல்ல ஒரு அமைப்பா இருக்கும். இப்ப ஜாதகத்தை மாத்தி எழுதும் கண்டிப்பா எழுதிக்கங்க. நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்கும். இனிமே போகக்கூடிய காலம் எல்லாமே சூப்பரா இருக்கு. மெயினா இரும்பு நெருப்பு சார்ந்த விஷயம் எல்லாமே சூப்பரா இருக்கு. மெயினா நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறா. இந்த மாசங்கிறது ஆடி மாசம் உங்களை பொறுத்தவரை தொழிலுக்கு நல்லா இருக்கும். 7 சனி நல்லா இருந்தா, சனி பவன் நல்லா இருந்தா அப்ப தொழில எந்த ஒரு கட்டளையும் கொடுக்க மாட்டா. நிறைய நல்ல ஒரு மாற்றத்தை தொழில் ரீதியா மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு பக்காவா இருக்கு. பாத்துங்க, நான் தொழிலுக்கு தரங்கள் சொல்ல மாட்டேன். என்ன காரணம் தெரியுமா? குரு பகவான் பாருங்க சனியோடைய சாரத்துல எத்தனாம் தேதி வரை நிற்கிறாருன்னா கரெக்டா 18ஆம் தேதி வரை. நல்லா பாருங்க, குரு பகவான் சனியோட சாரத்துல சூப்பரா வந்து நேரம் எங்கே பாக்குறாருன்னா சனி பவனும் 9ஆம் பார்வை பாக்குறாரு. அப்ப தொழில நல்லா இருக்கணும். சனி பவனும் குரு பவன் நல்லா இருந்தா ஜாதகம் தொழில் சூப்பரா இருக்கும். எந்த தொழில் பண்ணாலும் சரி நல்ல ஒரு மாற்றத்தை காமிச்சு கொடுத்துருவார். பெண்களுக்கு மிக வெற்றி கொடுத்தா இப்ப நட்சத்திர படம் பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் என்ன வரும்? அஸ்வின்ல பிறந்தவங்க. எதுவுமே தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், திறமையான குணம், அறிவான குணம், பயங்கரமான ஒரு மைண்டை சிந்திச்சு இறங்கக்கூடிய குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். எதுக்குமே பயப்படாதீங்க. இந்த ஆடி மாசம் உங்களுக்கு எல்லாமே முழுக்க முழுக்க இறைவனுடைய சித்தம் உங்களுக்கு முழுக்க இருக்கு. முருகனுடைய அருளும் அம்பாளுடைய அருளும் உங்களுக்கு முழுக்க கிடைக்கும். ஏன்னா சுக்கிரனுக்கு எதுவும் அங்க சேர்ந்துருக்கு. எப்படி இடம், வீடு, கணவன் மனைவி பேச்சு, திருமண பேச்சு, வருமானம், பொருளாதாரம், வீட்டுல நல்ல விஷயம், நல்ல காரியத்தை ஏதாவது பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க. வேலை மாற்றம், தொழில் மாற்றம், இது மாதிரி நிறைய விஷயத்தை மாற்றக்கூடிய ஆட்டோமேட்டிக்காக நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா சூப்பரா இருக்கும். பாருங்க யார் அஸ்வினில பிறந்தவங்க.
அடுத்து பரணி நட்சத்திரம் ரொம்ப நாகரிகமான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம், நிறைய திங்க் பண்ணக்கூடிய குணம் உடைய நிறைய இருக்கும். எதுக்குமே பயப்படாதீங்க பரணியில பிறந்தவங்க. இனிமே பரணியில பிறந்தவங்க நான் சொன்ன டேட்டு மட்டும் உங்களுக்கு சூப்பரா இருக்கும். ஆடி மாசம் 16ஆம் தேதி வரை நல்ல ஒரு வீட்டுல நல்ல விஷயமோ, நல்ல காரியமோ, பணமோ, வருமானமோ, தொழிலோ, உத்தியோகமோ, திருமண பேச்சோ, சுபகாரியமோ, ஒரு ஒரு எப்படின்னா ஒரு உல்லாச பயணமோ, உல்லாசம் சம்பந்தப்பட்ட வேலைகளோ, கம்ப்யூட்டர், எலக்ட்ரானிக் இது மாதிரி நிறைய விஷயம் இருப்பீங்க. சுக்கிரனாவே நான் ஆசை தூண்டக்கூடிய எல்லா வேலையும் சூப்பரா இருக்கும். கணவனை ஒற்றுமை கொஞ்சம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் நண்பர்கள், கூட்டாளி, வேலை, தொழில், உத்தியோக அதிகாரிகள்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இப்ப ஆடி மாசம் 16 இந்த டேட்ல இருந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆடி 10ல இருந்து ஆவணி மாசம் 15ஆம் தேதி வரை கொஞ்சம் கவனம் யாருக்கு தேவை? பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு. ஏன்னா இதுல கொஞ்சம் கவனமா பயணிக்கணும். வேலை உத்தியத்துல ஒரு மாறக்கூடிய அமைப்போ, வேலையில தடங்களோ ஏதாவது நீங்க சந்திச்சிருப்பீங்க இதுக்கு முன்னாடி. கண்டிப்பா நீங்க சந்திக்காம இருந்துக்க மாட்டீங்க. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது பரணி நட்சத்திரம் பிறந்தவங்க தான். இனிமே சூப்பரா இருங்க. அடுத்து கார்த்திகை நட்சத்திரம். பொய் சொல்ல மாட்டீங்க, ஏமாத்த மாட்டீங்க, நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், திறமையான குணம் எல்லாமே சூப்பரா இருக்கும் கார்த்திகையில பிறந்தவங்க. ஆனா கார்த்திகை நட்சத்திரம் பிறந்தவங்க இதுக்கு முன்னாடி கடன், பகை, வம்பு, வழக்கு, பிரச்சனை, கேஸ் எல்லாமே தடங்களை ரொம்ப பார்த்துட்டாங்க. ரொம்ப பிரச்சனை சந்திச்சிட்டாங்க. கார்த்திகையில பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இனிமே பட மாட்டீங்க. இனிமே நல்ல வேலை கிடைக்கும், உத்தியோகம் இருக்கும், வருமானம் இருக்கும், வெளிநாடு போவீங்க, வெளியூர் போவீங்க, அரசியல், அரசாங்கம், படிப்பு, கல்வி, தொழில், உத்தியோகம் எல்லாமே சூப்பரா இருக்கு. நீங்க எடுத்த காரியம் எல்லாமே வெற்றியா மாறும். கார்த்திகையில பிறந்தவங்க தைரியம் இறங்கி அடிங்க. ஆடி மாசம் செம்ம லக்கு. ஆனா வீடு, இடம், பூமி கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். ஆனா நல்ல வருமானம் உண்டு பார்த்துக்கணும். வரக்கூடிய ஆடி மாத பலன் மேசராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது.